I am Hussein. This is Be Aware channel. கடைசியாக நம்ம எஜுகேஷனல் கவுன்சிலிங்கை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மணி சைக்காலஜி. என்ன மணி சைக்காலஜின்னு சொல்கிறேன்? அப்போ பணம் என்பது உளவியல் சார்ந்த விஷயமா? பணம் என்பது உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயம் இல்லையா கேட்டால் ஆமாம் தான். பணம் என்பது உழைப்பு சார்ந்த விஷயமா இருந்தா உலகத்துல யார் ரொம்ப அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்க தான் பணக்காரர்களாக இருந்துக்கணும். கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, மேஸ்திரி வேலை பார்க்குறவங்க, கல்லை சுமக்கிறவங்க, மூட்டையை சுமக்கிறவங்க, இவங்க தான் பணக்காரர்களாக இருந்திருக்கணும். ஆனால் இவங்களா பணக்காரர்களாக இல்லை. இது என்ன உணர்த்துதுன்னா பணம் என்பது உளவியல் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த விஷயம் கிடையாது. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மணி சைக்காலஜி. பணத்தை பற்றி நம்முடைய உளவியல் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உளவியலை பொறுத்து பணத்தை எப்படி நாம் கொண்டு வர வேண்டும், நம்முடைய உளவியலில் நம்முடைய சைக்காலஜிக்கலா நம்முடைய மூளையில் சில அடப்புகள் இருக்கிறது, அதை எப்படி தகர்க்கணும், அதை எப்படி நீக்கணும், நம்முடைய மைண்ட் செட்டை நம்ம பயன்படுத்தி நம்முடைய உளவியலை பயன்படுத்தி பணத்தை எப்படி ஈர்க்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள நுழையலாம். முதலாவது விஷயம், வாட் கம்ஸ் டு மைண்ட் when you think of money. பணத்தை பற்றி நீங்க யோசிக்கும் பொழுது உங்களோட சிந்தனையில வரக்கூடிய விஷயம் என்ன விஷயம்லாம் வரும் சொல்லிட்டு சில மிஸ்கன்செப்ஷனை நான் இங்க பட்டியலிட்டு இருக்கேன். முதலாவது, being perceived as merciless, immoral, greedy. பணம் இருக்கக்கூடியவர், பணத்திற்கு பின்னாடி ஓடக்கூடியவர், பணத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர் மர்சிலஸ், அவர் இரக்கமற்றவராகவும், இம்மாரல் ஒழுக்கமற்றவராகவும், சட்ட திட்டத்தை பின்பற்றாதவராகவும், கிரீடி பேராசை உள்ளவராகவும் கருதப்படுவார். இந்த மூணு விஷயம் உங்களுக்கு தோணும். யார்கிட்ட பணம் இருக்கும் இந்த மூணு குணங்கள் இருக்கும். இரக்கமற்ற நிலை, இம்மாரல், கிரீடி இப்படி இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், பணம் இல்லாதவங்க இம்மாரலாக இல்லையா? பணம் இல்லாதவங்க இரக்கமற்றவர்களாக இல்லையா? பணம் இல்லாதவங்க பேராசை பிடித்தவராக இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி நான் படிச்ச ஒரு செய்தியை நான் சொல்றேன். ஆஃப்டர் ஆல் சரக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி, மதுக்காக வேண்டி தான் பொண்டாட்டிய கொலை செஞ்சிருக்கான். மது என்ற ஒரு அற்ப விஷயத்திற்கான பேராசை. பொண்டாட்டிய கொலை செய்வது இரக்கமற்ற தன்மை, அது சட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று, இம்மாரல். செஞ்சானா இல்லையா? அது செஞ்சது யாரு? ஒரு ஏழை மனிதர் தான். நான் ஏழைகளை குறை சொல்லவில்லை, ஆனால் பணக்காரர்கள் தவறானவர்கள் என்று நினைப்பது தவறு. நம்முடைய ஊர்ல எப்படி ஒரு சுற்றுச்சூழல் இருக்குன்னா, ஒரு காரன் ஒரு பைக்காரன் ரெண்டு பேர் போயிட்டே இருக்காங்க. பைக்காரன் காரனை இடிச்சுட்டு வச்சுக்கோ, மக்கள் எல்லா பேருமே சுத்தி காரனை தான் திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? யார் கார் வச்சிருக்கானோ தப்பானவன தான் இருப்பான், பணக்காரங்களா தப்பானவங்க தான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கு. இப்படி நீங்க பணக்காரர்களை, பணத்தை வைத்திருக்கக்கூடியவங்க தப்புன்னு நினைச்சா உங்கள்கிட்ட எப்படிங்க பணம் வரும்? தப்பான ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்களா? செய்ய மாட்டீங்கன்னு தானே. பணம் வைத்திருப்பது தவறுன்னு உங்களுடைய மனசுல இருந்துச்சுன்னா எப்படி நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க யோசிப்பீங்க? பணம் எப்படி உங்களை நோக்கி வரும்? எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க? ரெண்டாவது விஷயம், பணத்தின் பின்னாடி ஓடுவது இருக்கிறது, பணக்காரராக இருப்பது இருக்கிறது. லாசிங் ஃபேமிலி, பீஸ் அண்ட் ஹெல்த். யார் பணக்காரராக இருக்காங்களோ அவங்களுக்கு உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, நிம்மதி போயிரும், ஹெல்த் போயிரும். இந்த மூணு விஷயம். நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில உறவினர்கள் உங்களை துண்டிச்சிருப்பாங்க, உங்களை விட்டு நீங்கி இருப்பாங்க. பணம் இருக்கிறதுனாலயா பணம் இல்லாதனாலயான்னு யோசிச்சு பாருங்க. மேக்சிமம் உங்களை விட்டவங்க பணம் இல்லாதனால தான் இருந்துட்டே இருந்திருப்பாங்க, உங்களை பிரிஞ்சிருப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு வெறுப்பானவராக இருக்கட்டும், எவ்வளோ தூரமான ஒரு சொந்தக்காரனாக இருக்கட்டும், 1,00,000 ரூபா கேஷ் எடுத்துட்டு அப்படியே உங்களுடைய கல்யாணத்துல நீங்க கிஃப்டா கொடுங்க, எல்லா பகையும் முடிஞ்சிருச்சு. இதாங்க பணம். பணம் இருப்பதின் காரணமாக நீங்க உறவை பேண முடியும். உறவினர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது என்ன? பணத்தை தான். இப்படி எதிர்பார்க்கிறது நான் தப்பு சொல்லலை. அவங்களுக்கு வேற நீடு இருக்கும், அவங்களுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்கும். பணத்தின் பின்னாடி ஓடுகிறார்கள், எனவே அவர்கள் மோசமான சொந்தக்காரங்க. அப்படிலாம் பேசாதீங்க. எல்லா பேருக்குமே பணம் அவசியம், எல்லா பேருக்கும் ஒரு நீடா இருக்கு இப்போ உள்ள காலத்து. அதனால பணம் இருந்தால் சொந்தத்தை இழந்துருவோம், தவறான விஷயம். பணம் இருந்தால் சொந்தம் வரும், இதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது பீஸ், நிம்மதி போய்விடும். என்ன பணம் தான் நிம்மதி போய் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் வரும், என்சைட்டி வரும். 4 வயசு பையன் பணக்காரனா ஏழையா சொல்லுங்க? பணம் என்னதுன்னு தெரியாத வயசுல உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் 4 வயசு குழந்தை கூட என்சைட்டி ஏற்படும், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். பணம் என்பது மனம் சார்ந்த விஷயமே ஒழிய பணம் வந்தால் மனம் கெட்டு போயிடும் என்று சொல்வது ரொம்ப தப்பான விஷயம். என்ன, ஏழைகள் தற்கொலை பண்றதே கிடையாது, ஏழைகள் வீட்டுல சண்டை நடக்கிறது கிடையாது, ஏழைகள் மனசு உடைஞ்சி போய் மது குடிக்கிறது கிடையாது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? எல்லா பேருக்குமே
நிம்மதியற்ற நிலை ஏற்படுவது அது மனிதனினுடைய இயல்பான ஒரு விஷயம். அதை விட்டுறத பணத்தோட அட்டாச் பண்றது தப்பு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும். பணம் வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். பணக்காரங்களாம் பாருங்க உடனே இதய நோயில அந்த நோயில இந்த நோயில செத்து போயிடுறாங்க. ஏழைகள் சாக மாட்டாங்களா? ஏழைகளுக்கு நோயே வராதா? பணக்காரனாக இருந்தால் நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை செய்ய முடியும். ஏழையாக இருந்தால் நோய் வந்து செத்து போயிடுவோம். நம்ம சிகிச்சை செய்ய முடியாது. உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய பேரண்ட்ஸை நினைச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை இந்த ஒரே காரணத்தால உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கில்ட் எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உங்களுடைய பெற்றோர்கள் வேணா சின்ன வயசுல டேக பார்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், நீங்க உங்களுடைய 30வது ஏஜை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லைன்னா எங்க இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அதுக்காக எவ்வளவு முடியுமானாலும் என்னால செலவு செய்ய முடியும். அந்த ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட கொண்டு வாங்க. நான் சொல்ல வர்றது ஹெல்த் இஷ்யூ என்பது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது. அடுத்தது, people only need enough money to be comfortable. பணக்காரங்க ஏன் பணத்தை ஆசைப்படுறாங்க? கம்ஃபர்டபுளான சொகுசான வாழ்க்கையை தேடுவதற்காக வேண்டி அவங்க பணத்தை ஆசைப்படுறாங்க. சொகுசான வாழ்க்கைக்காக வேண்டி தான் எல்லா பேருமே ஓடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், சொகுசுக்கு பொருள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 50-60 வருஷம் முன்னாடி ஒற்றை ஃபேன் மட்டும் இருந்தா வச்சுக்கோங்களேன், அதுவே சொகுசான வாழ்க்கை. ஒரு சைக்கிள் இருப்பது ஒரு சொகுசான வாழ்க்கை. ஒரு 40 வருஷத்திற்கு முன்னாடி ஒரு வீட்டில் டிவி இருக்குன்னா அதுல ஒரே ஒரு சேனல் தான் வரும். அந்த ஒரு சேனல் வரக்கூடிய அந்த ஒரு டிவி இருந்துச்சுன்னா அது சொகுசான வாழ்க்கை. இப்போ உள்ள காலத்துல பாருங்க, எல்லா வீட்லயும் டிவி இருக்கு, எல்லா வீட்லயும் போன் இருக்கு, எல்லா வீட்லயும் கார் இருக்கு, பைக் இருக்கு. அப்போ இது சொகுசான வாழ்க்கையா? நான் சொல்ல வர்றது என்ன, சொகுசு என்பதற்கு எந்த ஒரு டெஃபினேஷனும் கிடையாது. உங்களுக்கு வேணா ஏசியில உட்கார்றது ஒரு சொகுசான விஷயமா தெரியல. நாள் ஃபுல்லா ஏசியில இருக்கிற பணக்காரனுக்கு சொகுசு கிடையாது, அவனுக்கு அத்தியாவசியம். அது அத்தியாவசியமான ஒன்று. எந்த பணக்காரர்களும் சொகுசுக்காக வேண்டி சம்பாதிப்பது கிடையாது. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன் இருப்பது இயற்கை என்றால், அது நார்மலான விஷயம் என்றால், ஒரு பணக்காரனுக்கு ஏசி இருப்பது நார்மல். அதனால எல்லா பேருமே சொகுசுக்காக வேண்டிதான் சம்பாதிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சொகுசு என்ற ஒன்றுக்கு வரையறையே கிடையாது. அடுத்தது, இட்ஸ் ஹார்ட் earn money because I am young or I am old. பணத்தை சம்பாதிப்பது கஷ்டம். ஏன்? நான் ரொம்ப வயசு கம்மியானவனா இருக்கிறேன். எனக்கு வயசு வெறும் 25 தான் ஆகுது. எனக்கு வயசு வெறும் 30 ஆகுது. இந்த வயசுல எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும்? இப்படி யோசிப்பதும் தப்பு. எத்தனையோ பணக்காரர்கள் இப்போ உலகத்துல டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, தரமா காசை earn பண்ணியிருக்காங்க. எனக்கு வயசு ஆயிடுச்சு, அதனால என்னால் சம்பாதிக்க முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீங்கள் 45 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 48 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் எப்படி சம்பாதிக்கிறது? நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு 48 45 வயசு இருக்குன்னா உங்கள்கிட்ட ஏராளமான அனுபவங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, 45 வயசுல 50 வயசுல நீங்க எவ்வளவு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அப்ளை பண்ணா ஒரு பெரிய பூகம்பத்தை நீங்க உண்டாக்கிடலாம். I lack the knowledge and prudence. என்னிடத்திலே பணத்தை கொண்டுள்ள விடாமுயற்சியும் என்னிடத்தில் பணத்தை பற்றியுள்ள அறிவும் கம்மியா இருக்கு. இது இப்படி நிறைய பேர் பேசுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், அறிவு கம்மியா இருக்கு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? உங்களுடைய இந்த குறுகிய நாலேஜை வச்சு நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அப்போ பத்தி நாலேஜை கெயின் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, யார்கிட்ட பணம் இருக்கிறதோ அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். யார்கிட்ட பணம் இல்லையோ அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு பணம் இல்லை. இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு பிரச்சனை தானே உங்களுக்கு இருக்கு. நாலேஜ் இல்லைன்னு, பணத்தை பற்றி உள்ள கல்வி, அதை பற்றி உள்ள விடாமுயற்சி உங்கள்கிட்ட, அதை கெயின் பண்றதுக்கான வழியை பாருங்க. இது ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன். அதே மாதிரி இன்வெஸ்டிங் இஸ் காம்ப்ளிகேட்டட். பணத்தை முதலீடு செய்யறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அவங்க கொண்டு ஓடிடுவாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா ரூபா லாஸ் ஆயிரும், அதுல இன்வெஸ்ட் பண்ணா ரூபா லாஸ் ஆயிரும். நான் உங்களை என்ன சொல்றேன், எதுக்கு நீங்க குருட்டுத்தனமா இன்வெஸ்ட் பண்றீங்க? இன்வெஸ்டிங் பத்தி உள்ள நாலேஜை நீங்க கெயின் பண்ணுங்க, அதுக்கடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே. இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய பணத்தை அழிக்காது, உங்களுடைய பணத்தை க்ரோ பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க முதல்ல எங்க செய்யணும் சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்க, அது சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க?
அதாவது மைண்ட்ல உங்களுக்கு ஓடுதா, இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இடத்த நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு லேண்டா இருக்கட்டும், 10 பவுண்ட் கோல்டு வாங்கணும், 1 கிலோ சில்வர் வாங்கணும், ஏதோ ஒண்ணு இந்த விஷயத்தை ஸ்பெசிபிக் ஆக்குங்க. எப்பொழுதுக்குள்ள அதையும் நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்காக நீங்க எடுக்க போற ஸ்டெப் என்ன, அதையும் முடிவு பண்ணுங்க. 1 2 3 எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த தேதிக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன, இந்த 3 விஷயத்தை நீங்க கிளியர் பண்ணி பாருங்க. ஏன் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எல்லா பேர் நாளையும் பணக்காரராக இருக்க முடியும். யூ ஆர் born to live wealthy person. நீங்க ஒரு வெல்தி பர்சனாக வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கிறீர்கள். இது முதல்ல ஆள் மனசுல நம்புங்க. இறைவன் யாரையும் ஏழையாக இருப்பதற்கு, நாசமா போறதுக்கு படைக்கல. நீங்க நினைக்கலாம் பணம் வந்துச்சுன்னா நான் கெட்டு போயிடுவேன், நான் நாசமா போயிடுவேன். நீங்க நல்லவங்க தாங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, கொலை செஞ்சிருக்கீங்களா, யாராவது ஏமாத்திருக்கீங்களா, பொருளை நீங்க அபகரிச்சிருக்கீங்களா? எதுவுமே செய்யாதவங்க, நீங்க நல்லவங்க தான். நீங்க பணத்தை சம்பாதிக்கலனா கெட்டவங்களா இருக்கிறவங்க அவங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பணம் என்பது ஒரு ஆயுதம். இதை நல்லவன் எடுக்க வேண்டும். நல்லவன் எடுக்கவில்லை என்றால் தீயவன் அதை எடுத்து விடுவான். அதனால பணத்தை நல்லவங்க கண்டிப்பாக சம்பாதிக்கணும். பாருங்க, 10% ஆஃப் ரிச், பணக்காரர்கள் வெறும் 10%, வெறும் 10% தான். 76 ஆஃப் த டோட்டல் வெல்த் ஆஃப் இந்தியா, முழு இந்தியாவினுடைய 76% அவங்க ஹோல்டு பண்றாங்க. அது எப்படி குறிப்பிட்ட ஒரு இடத்துல பணம் போச்சு? நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு பரம்பரை சொத்து கிடைச்சிருக்கும். அப்படி கிடையாதுங்க. ஏழையாக இருந்து பணக்காரனாக மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் முழு இந்தியாவினுடைய 76% ஹோல்டு பண்றாங்க. அது ஏன் அவங்க 76% வச்சிருக்காங்கன்னா, நீங்க இந்த ஆயுதத்தை விட்டுட்டீங்க, அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்களும் இதுல எடுத்துட்டீங்கன்னா இந்த விகிதம், இந்த பெர்சன்டேஜ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால பணத்தை சம்பாதிக்கிறத பத்தி நீங்களும் யோசிங்க, உங்களாலையும் முடியும். அடுத்தது, பை ப்ராப்பர்லி யூட்டிலைசிங் டேலண்ட். உங்களுடைய டேலண்ட்டை ப்ராப்பர்லி நீங்க யூட்டிலைஸ் செய்வதன் மூலமாக, ஒருங்கிணைப்பதின் மூலமாக, இட் இஸ் பாசிபிள் டு பி ரிச். நீங்க பணக்காரனாக ஆகுவது சாத்தியம். அது நீங்க உங்களோட டேலண்ட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களால பணத்தை சம்பாதிக்கும், நீங்க பணக்காரனாக ஆகலாம். அதே மாதிரி, இட் இஸ் பாசிபிள் டு இம்ப்ரூவ் லைஃப் பை யூசிங் த பவர் given by God. இறைவனால் கொடுக்கப்பட்ட பவரை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி அது? இட் இஸ் பாசிபிள் டு இம்ப்ரூவ் லைஃப். நீங்க உங்களுடைய லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி? பை யூசிங் த பவர். ஒரு பவரை நீங்க பயன்படுத்துவதன் மூலம், given by God, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை நீங்க பயன்படுத்துவதன் மூலமாக, அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக உங்களால உங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அதே மாதிரி தான் 2 விஷயம் இருக்குங்க. பணம்னு வந்தா வச்சுக்கோங்களேன், 2 கான்செப்ட் வருது, 2 பர்ஸ்பெக்டிவ் வருது. அந்த 2 பர்ஸ்பெக்டிவை நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்து பணத்தை பத்தி உள்ள மிஸ்கன்செப்ஷன் என்னது, பணத்தை பத்தி உள்ள சிந்தனை என்ன இருக்க வேண்டும். இப்போ நான் சுருக்கமா சொல்ல போறேன். பணத்தை பத்தி உள்ள 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்கு. முதலாவது என்ன தெரியுமா? ரிச் பீப்பிள் cannot attain a higher spiritual state. யார் பணக்காரர்களாக இருக்காங்களோ அவங்களால ஹையர் ஸ்டேட், ஸ்பிரிச்சுவல்ல, ஆன்மீகமாக, மனம் சார்ந்த விஷயத்துல அவங்களால ஹையர் ஸ்டேட்டை அடைய முடியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லாமே கரப்டாக இருக்கும். அவங்க பணத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. அதனால அவங்க ஸ்பிரிச்சுவல்ல ஹையர் ஸ்டேஜுக்கு போக முடியாது. இது ஒரு ஹையஸ்டா யோசிப்பாங்க. பணம் வந்தா ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் நாசமா போயிடும். முஸ்லிம்ஸா இருக்கிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஏழையா தானே இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க ஏழையா இருந்தாங்க. அந்த ஏழ்மை அவர்கள் தேர்வு செஞ்சது. அவர்களுக்கு ஆப்ஷன் வந்துச்சு இறைவனுடைய புறத்திலிருந்து. நீங்க பணக்காரர்களா இருக்கிறீங்களா அல்லது ஏழையா நீங்க மாற போறீங்களா? அப்போ அவங்க சொன்னது, நான் ஏழையாக இருக்க விரும்புகிறேன். அது அவங்களுடைய தேர்வு. அதே அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள், அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரிய பணக்காரர்களா இருந்தாங்க, பெரிய வியாபாரிகளாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து ப்ராஃபெட் எப்பவுமே இப்படி சொன்னது கிடையாது, நீ நாசமா போயிருவ, நீ விளங்காம போயிருவ, அப்படி சொன்னது கிடையாது. அவங்களுடைய பொருளை வைத்து மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க. நான் சொல்ல வர்றது, பணத்தின் மூலமாக ஹை ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை அடைய முடியாது என்று இருந்தால் ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை தடுத்திருப்பாங்க.
அவங்களுடைய பொருளுக்கு டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் யோசிப்பாங்க, இது ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம், இது பெர்ஸ்பெக்டிவ். there is no need to follow any rules for money. பணத்திற்காக வேண்டி நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யாரை வேணா கொல்லுவேன், யாரை வேணா அபகரிப்பேன், யாருடைய வாழ்க்கையை நான் நாசமாக்குவேன், எந்த ரூலுமே கிடையாது. பிரேக் த ரூல்ஸ் சொல்லி வாழ்றாங்க பாத்தீங்களா, இதுவும் சரி கிடையாது. அதனால இந்த ரெண்டுமே தவறான பெர்ஸ்பெக்டிவ். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஃபேக் மெடிசன் ஒன்றை தயாரிச்சாங்க. அந்த மெடிசனுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, பார்க்கறதுக்கு மெடிசன் மாதிரி இருக்கும். அதை ஒரு நோயாளிக்கு கொடுத்துருக்காங்க. இது இந்த நோயை சரி செய்வதற்கான டேப்லெட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோயாளி நம்பி தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கிறார், அவருடைய உடல் ஆரோக்கியமானது, நோய் நீங்கியது. அதே மாதிரி இன்னொரு மாத்திரை, அதுவும் ஃபேக் மெடிசன் தான், ஃபேக் டேப்லெட் தான். அந்த டேப்லெட்டை ஒரு மனிதனுக்கு கொடுத்து, இதை நீ சாப்பிட்டா உனக்கு நோய் வரும், உனக்கு தலைவலிக்கும், உனக்கு வெறுப்பு அதிகமாகும், உனக்கு தூக்கம் இல்லாத நிலை ஏற்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நம்பி அந்த மனிதன் சாப்பிட்டதின் காரணமாக அவனுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நல்ல பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பது இருக்கிறது, இதுக்கு பேர் பிளாசிபோ எஃபெக்ட். அதாவது பணம் என்பது நல்லது, பணம் என்னை உயர்த்தும், பணம் என்னை சந்தோஷப்படுத்தும், இப்படி நீங்க யோசிப்பது இது பிளாசிபோ எஃபெக்ட். பணம் என்னை நாசமாக்கணும், பணம் வந்தா நிம்மதி போயிடும், பணம் என்பது மோசமான ஒண்ணு, இப்படி நீங்க நினைப்பது நோசிபோ எஃபெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில பணம் ரியாக்ட் பண்ணும். நீங்க பணத்தை நல்லதா நினைச்சா பிளாசிபோ எஃபெக்ட், நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா பணம் வந்தா நிம்மதி கெட்டு போயிடும், நோசிபோ எஃபெக்ட். ஆனா ஆக மொத்தம் பிளாசிபோ அல்லது நோசிபோ உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து கண்டிப்பாக நடக்கும். எனவே பணத்தை பற்றி உங்களுடைய உளவியலை மாற்றுங்கள். பாய்.